நடன இயக்குனரா கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்னு பல திரையுலகங்கள்லையும் சாதனை படைச்ச பிரபுதேவா ஒரு நடிகராகவும் நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. அதே போல ஒரு இயக்குனரா அதிக சம்பளம் வாங்கும் இயக்குனர்கள் பட்டியலில் இடம் பிடிச்சு சாதனை படைச்சாரு. இந்த நிலையில ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவர் ஹீரோவா நடிச்சிருக்கும் திரைப்படம் தேவி. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா தமன்னா நடிச்சிருக்காங்க. விஜய் இயக்கத்துல உருவாகி இருக்கும் தேவி திரைப்படத்தோட செய்தியாளர்கள் சந்திப்புல படம் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் சிறப்பு தொகுப்பா பார்க்கலாம். நான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது நல்லா நடிக்கணும், சூப்பராக நடிக்கணும், அந்த மாதிரி யோசனையே எனக்கு இல்லை. அது செகண்டரி தான். எனக்கு ஃபஸ்ட்டு விஜய் கிட்ட, தமன்னா கிட்ட, மனுஷ் கிட்ட, மனுஷ்னா கேமராமேன், நம்ம நானி சாரோட பையன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஆர்ஜே பாலாஜி, இவங்ககிட்டலாம் நல்ல பேர் எடுக்கணும் எனக்கு அப்படின்னு தான் என் மைண்டில் இது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. காத்தால எழுந்து சாமி கும்பிட கூட, சாமி நான் எந்தவித ஐடியா கொடுக்காம ஒழுங்காக வாயை மூடிக்கிட்டு அவங்க சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு போனால் போதும். ஏன்னா நம்ம ஐடியா கொடுத்து அது நல்லா இல்லைன்னா கூட, சார் பிரமாதம் சார் அப்படின்னு சொல்லி பாவம் எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும். என்னோட இது மெயின் இதுவே தாட்டே அதுதான். எந்தவித ஐடியாவும் சொல்லக்கூடாது, சும்மா இருக்கணும், போகணும், சொல்கிறாங்களா செய், நடி, அவுட், அவ்வளோதான். பிரபு சார் வந்து ஐ திங்க் நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது இந்த படத்தை ஒர்க் பண்ண அப்புறம், நம்ம ரொம்ப ஆஸ் அ டான்ஸர்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இட்ஸ் அ கிரேட் ஆக்டர். ஐ திங்க் வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப அனுபவித்து ரொம்ப அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குற ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். பிரபு சார், நீங்கள் நிறைய படம் பண்ணணும். ஆக்டராக நீங்கள் டைரக்டராக நீங்கள் பண்ணினோம், நிறைய படம் ஆக்ட் பண்ணணும். அதுதான் எங்களோட பர்சனல் விஷ். தேவி, I came like at a point of time in my career, Bahubali mari padathu appuram, Thoda mari padathu appuram, I really wanted to do something. எங்கே எனக்கு ஒரு புது முகம்ல காமிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் ஆஸ் அன் ஆக்டர் அது எனக்கு தேவைப்படும்னு தோணுச்சு. அண்ட் தட்ஸ் வென் ஏஎல் விஜய் சார் கேம் டு மை ஹவுஸ் இன் மும்பை அண்ட் கதை நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் நான் சாருக்கு சொன்னேன், சார் நான் இந்த படம் பண்ணுறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணிருக்கலாம், பட் ஐ எம் ஸ்டில் கோயிங் டு டூ த ஃபில்ம் பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி லைக் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம். ஐ கேன் இமேஜின் மை செல்ஃப் டூயிங் திஸ். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏறினேன். அங்கே ஒரு ஃபாரினர் வந்து எனக்கு கை காட்டினாங்க, தூரமாக இருந்தாங்க, ஃபாரி காட்டினாங்க. நானும் அப்படி காய்ச்சிட்டு என் ஃப்ரெண்டு கூட வந்தார், அப்படி உட்காந்தேன். பத்தியாட நமக்கு ஃபாரின்லலாம் ஃபேன் இருக்காங்க, கை காட்டுறாங்க பார்த்தியா அப்படின்னு. அவன் பார்த்தான், டேய் அது தமன்னாடா. இப்படி ஒரு ஃபாரின் கேர்ளை வில்லேஜ் கேர்ளை மாற்றும் போது சொன்னார் விஜய் சார், இது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு, இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? இல்லை சார் பண்ணலாம் சார். சரி எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க டீ கிளாமரஸ் ரோலே இல்லை, அது வில்லேஜ் கேர்ளா. எங்கள் வில்லேஜ் கேர்ள் தாங்க ரொம்ப அழகு. அந்த வில்லேஜ் கேர்ளை ரொம்ப அழகாக இருந்தாங்க படத்தில். ரிஹர்சலில் கூட 15 நாள் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. 2 நாள் ஆடினாங்க, நானும் போயிருந்தேன். 3ஆவது நாள் ரிஹர்சலுக்கு போனேன், ஆளை காணோம். என்னப்பா அங்கே பரேஷன் ஒருத்தருங்க, நானும் பரேஷன் தான் கொரியோகிராஃப் பண்ணோம். எங்கே ஆளை காணோன்னா, அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னாங்க. ஃபோன் எடுத்தாங்க. என்ன தமன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை சார் கால் கொஞ்சம் வலி. ஆஹா சரி, அப்புறம் இல்லை கொஞ்சம் இடுப்பு வலிக்குது அப்படின்னு. சரி சரி, அப்புறம் கொஞ்சம் கழுத்து வலி சார், ஃபுல் உடம்பே வலிக்குது சார், ஒரே ஜுரமாக இருக்குது, என்னால் இன்றைக்கி வர முடியல சார், ப்ளீஸ் விட்டுருங்க சார், நாளைக்கு வரேன் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் வந்தாங்க, 15 நாள் ரிஹர்சல் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப், அந்த கிரெடிட் கோஸ் டு தமன்னா தான். Of course the song that all of you saw, இப்போ நான் அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2-3 பிட்ஸ் 2-3 மூமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு பயம் வந்துடும். ஏன்னா அந்த 15 days ரிஹர்சல் பண்ணுறதுக்கு அப்புறம் those 2 days of shoot, it was so emotional for me that you know, it still kind of keeps me like on my toes and makes me really jittery in my stomach. ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் நான் வந்து எங்கள் அம்மா கிட்டலாம் வந்து பயந்துட்டே கேட்பேன், அம்மா பாத்ரூம் போகணும், நைட்டு வாமா துணைக்கு அப்படின்னு. ஏன்னா பேய்னா பயமாக இருக்கும். இப்போலாம் ராத்திரியில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அங்கே பேய் இருக்க வரையா பாத்ரூம் போகலான்ற அளவுக்கு பேயை ஜாலி ஆகிட்டோம் படம்லாம் பார்த்து. எல்லா படத்துலையும் வந்து பேயை காமெடி ஆகி பேயை காமிச்சலாம் சோறு ஊட்டுற அளவுக்கு பேயை வந்து இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து என்ன படம் பார்ப்பீங்க அப்படின்னா, முன்னாடி விசு படம் பார்ப்போம், இப்போலாம் குடும்பத்தோடு சேர்ந்து என்ன காஞ்சனா பார்ப்போம் அப்படின்றாங்க. ஸோ பேயே ஒரு காமெடி விஷயமா ஆனதுக்கப்புறம் இந்த பேய் படம் கிட்டத்தட்ட ஒரு 273 வந்ததுக்கப்புறம் இந்த 2-3 வருஷத்தில் தேவியில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் டைரக்டர் விஜய் பற்றி சொல்லணும்.
டைரக்டர் விஜய் வந்து சரி பேய் படம் ஒரு 5 ஜோக்கு அப்படின்னு மூஞ்சியை பயமுறுத்துற விஷயம் ஒரு 10 வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தோட கதையை வந்து அவர் ஹாலிவுட்லாம் போய் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 months 4 months ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவ்வளோ வேலையும் பண்ணதுக்கப்புறம் இதை 3 லாங்குவேஜில் எடுத்தது வந்து செம்ம கஷ்டமான ப்ராசஸ். அதுவும் என்ன அப்படின்னா நல்ல நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கும்போது ஒரே ஒரு மொக்க நடிகர் இருந்தால் கூட மொத்தமாக சொதப்பிடும். அதுக்கு ஆதாரமாக நான் அவங்க முன்னாடி நின்றுகிறேன். ஒரு படம் வந்து எடுக்கும்போது நம்ம சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு படம் யாருக்குமே தெரியாது, என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் அந்த படத்தோட ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கணும், அதுதான் நான் ரொம்ப விரும்புவேன். அந்த படத்தோட ப்ராசஸ், அதாவது படம் ஷூட் பண்ணதுலேருந்து ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கணும் அந்த படத்தில். இந்த படத்தோட பயங்கரமான மெமரிஸ் எங்களுக்கு இருந்தது. ஒரு நல்ல பீப்புளோட ஒர்க் பண்ணோம், நல்ல டீமோட இருந்தோம். ஒரு த்ரூ அவுட் ப்ராசஸ் அந்த 60 நாளும் லிட்ரலி வி ஆல் என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். அதுக்கு வந்து எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனில் ரைட் ஆட்டிடியூடில் எடுத்துருக்கோம்.